ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இதான் பஸ் ஸ்டாண்டு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு. நிறைய புது பஸ் வந்துருக்குங்க இங்கே. இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போகிறோம். இந்த பஸ்ஸில் கேஎஸ்ஆர்டிசியில் கேபின் ரைடு 3:25 எடுக்கிறாங்க அந்த பஸ்ஸு. எத்தனை மணிக்கு போகுது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வண்டி பாருங்க, BS3 வண்டிங்க, ஃபாஸ்ட் பேசஞ்சரு. டிக்கெட்டு எவ்வளோ என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிரைவர் வந்துட்டார். கரெக்டாக 3:25ங்க. வண்டி உள்ளேயே அழுத்துறாருங்க. உள்ளே வரேங்க கைஸ், வேறு லெவல். என்ன தான் நம்ம வண்டியில் இந்த வண்டியில் போனாலும் நம்ம வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க. என்ன தான் லெக் ஸ்பேஸ் இந்த வண்டியில் இருந்தாலும் நம்ம வண்டியில் சீட் கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அதுதான் இந்த வண்டியிலே நம்ம வண்டிக்கு உள்ள பெரிய டிஃப்ரென்ஸுங்க. லெக் ஸ்பேஸ் தாராளமாக கொடுத்து சீட்டை மட்டும் சின்னது பண்ணி வச்சுட்டாங்க. 2 பேர் தாராளமாக உட்கார்றது கொஞ்சம் கெடுபடியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எழுத்துறாங்க கைஸ். இதான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. நிறைய அந்த BS6 வண்டி புதுசு வந்துருக்குங்க. அண்ணன் ஆரம்பமே தட்டை எடுக்கிறாரு. டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். 3:25 போச்சு. எல்லாம் தாறுமாறாக வராங்க வண்டியில் செம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க பஸ்ஸு. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 76 ரூபா இருக்குது. நாங்கள் 2 பேர் போகிறோம். கிளைமேட் பாருங்க, கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மணி 3:30 மணிக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வந்தால் அந்த ரூட்டு செம்மையாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கிளாஸில் தெரியுதான்னு தெரில, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வியூ வேறு இனி நல்லா இருக்காது. கிளாஸ் வியூ தெரியாது அந்தளவுக்கு பளிச்சுன்னு. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்துக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், அப்போ தான் என்னன்னு தெரியும். வேறு லெவலில் ஓட்டுறாருங்க வண்டி. எப்பயுமே கேஎஸ்ஆர்டிசினாவே ஒரு ஃபாஸ்ட்டு தாங்க. டைமிங் எடுக்கணும்னு ஓட்டுறாங்களா இல்லை இவங்களோட ப்ரைடே அதுவான்னு தெரில. ஆனால் எந்த வண்டியில் போனாலும் ஃபாஸ்ட்டு தான் கேஎஸ்ஆர்டிசியை பொறுத்த வரைக்கும். முன்னாடி வேறு தமிழ்நாட்டு வண்டி ஒன்று போகுதுங்களா, அதனால் எதுவும் ஓட்டுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடி பாருங்கள், ஒரு கார் வேறு சைடு கொடுக்காமல் போயிட்டுருக்காரு. அங்கேருந்தே ஃபன் பண்ணிட்டு வர்றாரு. இவரும் ஹார்ன் அடிக்கிறாரு, அவரும் சைடு கொடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி விடுறாரு வேறு. சித்தைக்குள்ளேயே 78 வேறு லெவலில் இருக்குங்க. 80 1
தெரியல. இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா நெய்யட்டிங்கரா. கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெய்யட்டிங்கராவில் இருக்கோம். டைம் 4 மணி. அரை மணி நேரம் ஆச்சுங்க நம்ம கிளம்பி. இது வரைக்கும் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80 போயிருக்காங்க மேக்ஸிமம். நல்ல ஸ்பீடு வந்தார் சிட்டிக்குள்ளேயே. இது வரைக்கும் சிட்டி தான், இன்னும் அவுட்ரே வரல. கண்டினியூஸாக சிட்டியாக தான் இருக்குது. சிட்டி, ரெயின், டிராஃபிக் எல்லாமே இருக்குங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெய்யாட்டிங்கரா பஸ் ஸ்டாண்டு. கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டுங்க. கீழே டிப்போ, மேலே பஸ் ஸ்டாண்டு. இங்கே எல்லா இடத்துலையுமே அப்படி தாங்க இருக்கும். பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, பக்கத்துலேயே டிப்போ. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தனுவாச்சிபுரம் கைஸ். வண்டி ஃபுல்லு ஸ்டாண்டிங்கு. ஒரு 10-15 பேர் ஸ்டாண்டிங்கில் வராங்க. மழை வேறு. நான் சூப்பராக இருக்குது கைஸ். கேரளா வந்தால் மழை இல்லாத டைம் வர்றது நல்லாவே இருக்கும். மழை டைமில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாரசாலைங்க, களியக்காவிளை. டைம் கரெக்டாக 1 மணி நேரம். 1 மணி நேரத்தில் இங்கே வந்துட்டோம். அவ்வளோ தூரம். நல்லா வேகங்க வண்டி. சரியான ஓட்டு ஓட்டுறாரு மழையிலையும். இவங்களுக்கு இப்படி ஓட்டியே பழகிருச்சாட்டுக்கு. நல்லா ஓட்டுறாங்க. வண்டியும் சரியான கண்டிஷனுங்க. எந்த அளவுக்கு ஓட்டுறாங்களோ அந்தளவுக்கு கண்டிஷனாக வண்டியை வச்சுக்கிறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஓட்ட முடியுது. ரோடு பாருங்க, ஃபுல்லாக மழை துளிதான் தெரியுது. ரோடே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இப்போ குளித்துறையில் இருக்கோம். இது இடம் குளித்துறையில் தான் இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்குது. ஆத்தாண்டம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாதபுரம் பேலஸ் பக்கத்தில், தக்கலைன்ற ஒரு பக்கத்தில் இருக்கோம். மணி 4:55. சரியான ஓட்டுங்க. இன்னும் பிரித்து எடுக்கிறார் வண்டியை. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஎன்எஸ்டிசி போணுச்சு. அந்த வண்டி இன்னும் கண்ணிலேயே காணுங்க. இவரே இந்த ஓட்டு ஓட்டுறாருன்னா அப்போ அவர் எந்த ஓட்டு ஓட்டியிருப்பாருன்னு பாருங்க. பாருங்க, வச்சு பிரித்து எடுக்கிறாரு. வெளியெல்லாம் எதுவுமே பார்க்கறதில்ல. வீடியோவே எடுக்க மாட்டேங்க. வண்டி போகிறதே ஒரு ஃபோர்ஸில் தாங்க போகுது. இப்போவே வண்டி எப்படி மேக்ஸிமம் 80-85ல் போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் சர்ச்சு தாங்க.
பார்த்தாலும் பெரிய பெரிய சர்ச்சு தான் இருக்குது. மலையை பாருங்க எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக வெஸ்ட் மோடி. அண்ணனுக்கு வேறு டைம் ஆச்சாட்டுக்கு போட்டு அழுத்துன்னு அழுத்துறாரு. தக்கலை வந்துட்டோம், இன்னும் ஒரு 1/2 hourல போயிடுவோன்னு நினைக்கிறேன் நாகர்கோயில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாகர்கோயிலேருந்து அடுத்த இன்னொரு ஸ்ட்ரிச் போகிறோம். அடுத்த வீடியோ வரும், அதில் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நாகர்கோயிலேருந்து அடுத்த ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸுக்கு போகிறோம் கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோட எண்டில் சொல்கிறேன், அப்படி இல்லாட்டி அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் நாகர்கோயில். டைம் பார்த்தீங்கன்னா 5:30. இங்கேருந்து நான் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் தான் கைஸ். அண்ணன் பறந்துக்கிட்டு வந்துட்டார். இவர் தான் நம்ம அண்ணன், வண்டி ஓட்டினவர். வேறு லெவலில் ஓட்டினார். இந்த வண்டியை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் நமக்கு தெரியாது கைஸ். எப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க டிரைவர்ஸு. இவங்க எப்படி என்னன்னு தெரியல. வந்தீங்கன்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெய்லி இந்த வண்டி இந்த ரூட்டில் ஓடுமான்றதும் சொல்ல முடியாது. 3:25க்கு திருவாண்டரத்தில் எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5:25, 5:30 ஆச்சு. கிட்டத்தட்ட நாகர்கோவில் பக்கம் வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. வாங்க பார்க்கலாம். நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்துட்டோம். இந்த ஊரில் யாருமே வழியை விட மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நடு ரோட்லேயே தான் போகிறாங்க. ஒரு பஸ் வருது, பார்த்து போவோம். இந்த ஒரு இதே இல்லைங்க. நிறையா பேர் மோஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் ரோட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. 2 வீலர் சரி, 4 வீலர் சரி. 4 வீலர் கூட ஓகே. மோஸ்ட்லி 2 வீலர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுங்க. வடசேரி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தால் வேகமாக தாங்க ஓட்டுறாரு மனுஷன். இதுதான் நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுங்க.
பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வேகமாக தாங்க போகிறாங்க. புதுசாக விட்ட சிடிசி வால்வோ நிற்குது. கேஎஸ்ஆர்டிசினாவே ஃபாஸ்ட்டு தாங்க. உங்களோட இது ஃபாஸ்ட் மட்டும்தான் குறிக்குது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து எங்கே போகிறோன்னா குலசேகரப்பட்டினம் போகிறோம் நாகர்கோவிலேருந்து. அது நம்ம பஸ்ஸில் தான் போவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய் கைஸ்.